எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இவங்க இந்த மொழி தெரியாதன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஹீரோயின். அது ஒரு படத்துல முகபாவனைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த லாங்குவேஜ் அப்பதான் வந்து அதுவும் டைலக்ட், கொங்கு டைலக்ட்ல பேசி அந்த முகபாவத்தை கடத்துறதுங்கும் போது அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ண எங்க டீம் உண்மையிலே பாராட்டுகள். அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், தனமாதான் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை இவங்க அருமையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு குரல் கொடுத்திருந்தாங்க. அது பாருங்க, இந்த குரலும் இந்த இந்த அம்மாவோட நடிப்பும் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளவு ஆடியன்ஸ் அந்த கேரக்டர் உள்ள போய் செய்யுதுங்கிறது அதான் ஆர்ட். அதான் ஆர்ட். ஏன்னா நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல வேற வேற மாதிரி மொழி, குரல் வரி, அப்ப பர்டிகுலர் இந்த கொங்கு மொழியிலிருந்து அதை ஜெனரலைஸ் பண்ற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோடனையும் அந்த மொழி இடியெல்லாம் கடந்து அந்த ஆர்ட் உள்ள போகுது பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட இந்த குடும்ப அந்த டைட்டில் வந்து வெரி முக்கியமானது. அந்த டைட்டில் கண்டெம்பரரியா சொன்னது மிக மிக முக்கியமானது. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய கண்டெம்பரரியான பாலிடிக்ஸ், கண்டெம்பரரியான அந்த வாழ்வியலை சொன்ன இந்த அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போல இந்த படத்துல மிக முக்கியமா அந்த கொங்கு பாஷையை பேசி அந்த சுந்தரராஜன் சாருடைய அந்த நான் பல படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா அதை தாண்டி இந்த கேரக்டரா அவங்க அப்பாவா வாழ்ந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்க காரணம் அந்த ஸ்டேஜிங். ராஜேஸ்வரன் காளிசாமி அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இது ரொம்ப அதே மாதிரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பாரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்டரி. அது நபர் பந்துல இருந்து பாத்தீங்கன்னா நான் அவருடைய எல்லா நக்லெட்ஸ், அவர் மஞ்சள் நோட்டீஸ் இடையில ஒன்று பண்ணாரு. அந்த வீடியோலாம் நான் பார்த்திருக்கேன். அவருடைய எஃபர்ட்லெஸ்